கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 144 சங்கீதம் 15 வசனம். இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியமுள்ளது, கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியமுள்ளது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவன், அவர் தேவனாயிருக்கிறார். இந்த தேவனை தங்கள் தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியமுள்ளது என்று இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து எப்படி தேவனானார் என்பதைத்தான் நாம் இங்கே சுருக்கமாக பார்க்க போகிறோம். முதலாவதாக இயேசு கிறிஸ்து தான் பிறப்பிலே அவர் பரிசுத்தமுள்ளவராய் இருக்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுகிறது, அதன் கடைசி பாகம், அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது என்று. இயேசு கிறிஸ்து மரியாளின் வயிற்றிலே பரிசுத்த ஆவியினாலே உண்டானார். ஆகவே பாவம் அறியாமல் அவர் மரியாளின் வயிற்றிலே உற்பத்தியாயிருக்கிறார். மேலும் அவர் வளர்ந்து தன்னுடைய வாழ்விலும் கூட அவர் பாவம் செய்யாதவராகவே இருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். அவர் பாவமே அறியவில்லை, ஆனால் பாவத்திற்குரிய தண்டனையெல்லாம் அவரே பெற்றுக்கொண்டு நம்மை தேவனுடைய நீதிக்கு உட்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே அவர் தேவன். அடுத்தபடியாக இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்து அவர் சிலுவையிலே மரித்த பொழுது அங்கே அந்த காட்சியை பார்த்து கொண்டிருந்ததில் அவர்கள் சொன்னார்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம் சொல்லுகிறது, 100க்கு அதிபதி சம்பவித்ததை கண்டு மெய்யாகவே இந்த மனுஷன் நீதிபரனாயிருந்தான் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார். இயேசு கிறிஸ்து இறந்த போது கூட அங்கே நின்று பார்த்து கொண்டிருந்த, அவருடைய பாடுகளை எல்லாம் பார்த்து கொண்டிருந்த அந்த 100க்கு அதிபதி சொல்லுகிறார், இயேசு நீதிபரராயிருந்தார் என்று. ஹல்லேலூயா. அடுத்தபடியாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் இங்கே இல்லை, அவர் உயிர் தெழுந்தார். அதாவது நாம் இயேசுவை தேவன் என்று சொல்லுவதற்கு காரணம், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அவர் மனிதனாக இருந்து 33.5 வருடங்கள் வாழ்ந்து மரித்து சிலுவையில் அறையப்பட்டு மரித்து அவர் 3ஆம் நாளில் உயிர் தெழுந்த தேவனாக இருக்கிறார். அவர் பாவம் இல்லாதவராய் மட்டுமல்ல, அவர் உயிர் தெழுந்த தேவனாய் இருக்கிறார். இப்படிப்பட்ட எந்த ஒரு நபரும் உயிர் தெழுந்ததாக நமக்கு சரித்திரமே இல்லை. ஆகவே இயேசு கிறிஸ்து தான் உயிர் தெழுதலின் முதற் பலனாய் இருக்கிறார். அவரை விசுவாசிக்கிற நாமும் உயிர் தெழுவோம். ஆகவே இயேசு கிறிஸ்து நமக்கு தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கடைசியாக 1 பேதுருவின் நிருபம் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் பரிசுத்தமானவராயிருக்கிறார். ஆகவே இயேசு கிறிஸ்து இவை தெய்வமாக கொண்டிருக்கிற நாம் பாக்கியமுள்ளவர்கள். அவர் பிறப்பிலே பரிசுத்தம், அவருடைய வாழ்விலே பரிசுத்தம், அவருடைய இறப்பிலே அவர் பரிசுத்தர், நீதிமான் என்று சாட்சி பெற்றவர். அவர் மரித்து உயிரோடு எழுந்த தேவன், உயிரோடு எழுந்தவர். அவர் பரிசுத்தராயிருக்கிறார். ஆகவே இயேசு கிறிஸ்து தேவன் என்று நமக்கு அறியப்பட்டிருக்கிறார். அவர் தேவனாயிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை நம்முடைய தேவனாக சொந்தமாக்கி கொள்வோம். அவருடைய ஆசீர்வாதங்களை இம்மையிலும் மறுமையிலும் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவே தேவன் என்று எங்களுக்கு திட்டமும் தெளிவுமாக சொல்லியிருக்கீங்க. நன்றியப்பா. இயேசு கிறிஸ்துவை எங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு உமக்கண்டு சாட்சிகளாய் வாழ கிருபை செய்வீராக. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் ஒவ்வொருவரையும் சென்றடையும்படியாக இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கு அனுப்பி வைக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக.